தட்சிணாமூர்த்தி என்கிற மூனா கருணாநிதி தமிழன் எனும் தெலுங்கர். தமிழகத்தில் தற்போது திமுகவுக்கு இருந்து வந்த ஆதரவு குறைந்துள்ளது. காரணம், மீண்டும் வேறு வழியில்லாமல் சோனியா அம்மையாருடன் கூட்டு சேர்ந்து விட்டார். இப்போது மாற்று வழிகள் திமுகவை வெளுத்து வாங்கி வருகிறது. அத்துடன் திமுக தலைவர் மூனா கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி என்று சொல்லப்படும் இவர் பற்றிய பூர்வீகம், அவர் குடும்பம் மற்றும் அவர் பெயர் ஆகியன பெரும் புரளியை தோற்றுவித்துள்ளது. அதை நாமும் அறிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் இருந்து வெளியான செய்தி இது. ஆந்திரத்திலிருந்து பிழைப்பு தேடி வந்த தெலுங்கர் தான் இந்த கருணாநிதி என்கிற தட்சிணாமூர்த்தி. மேளமிசைக்கும் தெலுங்கு சின்ன மேளம் சமூகத்தை சேர்ந்தவர். தான் முதல்வரானவுடன் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து சின்ன மேளம் என்பதை தமிழ் பெயரில் இசை வேளாளர் என்ற புதிய பெயரில் தனது சமூகத்தை மாற்றிக்கொண்டார். மலையாளியான எம்ஜிஆர் தமிழக முதல்வராக வந்ததை பொறுக்க முடியாமல் மலையாளி தமிழரை ஆள்வதாக தொடர்ந்து பரப்புரை செய்து வந்ததால் எம்ஜிஆர் இவரின் பூர்வீகத்தை தோண்டி எடுத்து அன்று சட்டமன்றத்தில் 1984 அஇஅதிமுக அமைச்சரான குழந்தை வேலு கருணாநிதி தெலுங்கர் என்பதை சட்டமன்றத்தில் ஆதாரபூர்வமாக பேசியது இன்றும் சட்டமன்ற குறிப்பேடுகளில் பதிவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதை அன்று கருணாநிதி மறுக்கவோ விவாதம் செய்யவோ இல்லை. அன்றிலிருந்து எம்ஜிஆரை மலையாளி என்று விமர்சிப்பதை நிறுத்தினார். தாய்மொழியான தெலுங்கில் புலமை பெற்றவர். வீரங்கணம், ஆடஜென்மா, ஸ்ரீஜென்மா, அம்மாயுடு மொகுடு, மாமகு, யமுடு போன்ற தெலுங்கில் திரைப்பட படங்களுக்கு தெலுங்கு மொழியில் திரைக்கதை வசனம் எழுதியவர். அந்த அளவிற்கு தெலுங்கில் மொழியாளுமை பெற்றவர். தமிழ் மொழியில் இவரின் புலமை என்பது சொற்பமானதே. தன்னுடன் தமிழ் மொழி அறிஞர்களை அடிமையாக வைத்துக் கொண்டு அவர்களின் அறிவாற்றலை, மொழி வல்லமையை தனதாக்கி கொண்டு தமிழரை என்று அவர் ஏமாற்றி வருபவர். தெலுங்கு வருடப்பிறப்பிற்கு முதலாக அரசு விடுமுறையை அறிவித்தவர். ஆந்திர முதல்வர் ராஜசேகர் ரெட்டி இறந்ததற்கு விடுமுறை அறிவித்து தனது கட்சி கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க வைத்து தனது இனப்பற்றை வெளிப்படுத்தியவர். தமிழக அரசு ஊழியர்களின் பெரும்பாலானோர் தெலுங்கர்களே. தலைமை செயலகத்தில் 100 விழுக்காடு தெலுங்கர்களே. இதற்கு காரணம் கருணாநிதி. தன் இனத்தை சேர்ந்தவர்களுக்கே தமிழன் என்ற போர்வையில் முன்னுரிமை கொடுத்து அரசு ஊழியர்களாக்கினார். அதற்கு தகுந்தவாறு 15 ஆண்டுகள் தமிழகத்தில் குடியிருந்ததால் அவர்களும் தமிழர்களே என்று சட்டம் இயற்றி மாற்றி அமைத்தவர்களை வல்லமை பெறச் செய்து தமிழர்களை பிச்சைக்காரர்களாக்கினார். திமுக அரசியலில் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, மாவட்ட பொறுப்பாளர் முதல் அடிமட்ட பொறுப்பு வகிப்பவர் வரை பெரும்பாலானோர் தெலுங்கர்களே. அடிமட்ட தொண்டர்களாக இருப்பவர்கள் மட்டும் தமிழர்களே. தமிழ் என்று கூறி தமிழ் மொழியை அளித்தவர். தனது நிறுவனத்திற்கு சன் மியூசிக், சன் நியூஸ், கிரண் டிவி, கரண்ட் டிவி என ஆங்கில பெயரை சூட்டி மகிழ்ந்தவர். தமிழ் பண்பாட்டை சீரழிக்கும் விதமாக இவரது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மானாட மயிலாட நிகழ்ச்சியில் ஆபாசமாக நடனமாட வைத்து அப்போது நடந்து கொண்டிருந்த இறுதிக்கட்ட ஈழப்போரின் அவலங்களை பற்றி தமிழர்கள் அறியாமல் பார்த்து கொண்டவர். தற்போது தமிழகத்தில் களத்தில் உள்ளவர்களில் ஜெயா அம்மா கர்நாடகக்காரி, ஐயா கருணாநிதி ஆந்திராக்காரர், விஜயகாந்த் ஆந்திராக்காரர், நாம் தமிழர் கட்சி சீமான் மட்டும்தான் ஒரிஜினல் தமிழன். ஆனால் தமிழன் தமிழனை ஆதரிப்பானாம். பேரம் பேசும் சக்தி விஜயகாந்த். பிந்திய தமிழக தேர்தல் கள நிலவரத்தில் விஜயகாந்த் அணி எந்த பக்கம் போகின்றதோ அந்த அணி ஆட்சியமைக்க அதிக வாய்ப்புள்ளதாக உள்ளது. விஜயகாந்த் கருணாநிதி பக்கம் செல்லும் அதிக வாய்ப்புள்ளது. அதனால் ஜெயா அம்மா ஆட்சியமைக்கும் வாய்ப்பு குறைவாக உள்ளது. ஆக விஜயகாந்த் தமிழக வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளார்.